ஹகைஸ் பயிற்சி 1.5ல் 10வது கணக்கு. ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி சி ஆஃப் டி என்ற ஒரு நேரியச் சுற்று சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ ஈக்குவல் டு ஏ சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி சி ஆஃப் டி டூவை பூர்த்தி செய்கிறது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நேரிய சுற்றை பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது மேலும் இங்கு ஏ கமா பி ஆகியவை மாறிலிகள் எனில் சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நேரிய சுற்றுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. இது வந்து நேரிய சுற்றை பூர்த்தி செய்யுது. இது வந்து நேரிய சுற்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை நேரிய சுற்றுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ ஈக்குவல் டு ஏசி டி ஒன் ப்ளஸ் பிசி T2. ஓகேங்களா? இது நேரிய சுற்றுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3tன்னு கொடுத்துருக்காங்க. இது நேரிய சுற்றா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சி ஆஃப் டி இந்த சி ஆஃப் சம்திங் ஏதோ வேல்யூஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்கள். இப்போது இங்கே சி ஆஃப் டி இருக்கா, இங்கே சி ஆஃப் ஏதோ வேல்யூஸ் இருக்குதா, என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்கேயும் சி ஆஃப்னு இருக்குது, இங்கேயும் சி ஆஃப்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சி ஆஃப் டி ஒன் சி ஆஃப் டி டூ அப்படின்னு சில வேல்யூஸ் இருக்குது. அப்போது இந்த வேல்யூஸை எல்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆர்ஹெச்எஸ்ஸையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது நேரிய சுற்றுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இதை அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சராக கிடைக்கணுமா? ஸோ கிடச்சிச்சின்னா இதுவும் நேரியல் சுற்று, கிடைக்கலன்னா இது நேரிய சுற்று இல்லை. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை. சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே டி இருக்கும்போது இங்கே டி இருந்துச்சு, இங்கே வேறு எதுவும் இருக்கும்போது என்ன இருக்கும், 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும், இது அப்படியே அங்கே இருக்கும். இங்கே இருக்கிறது தானே அப்படியே அங்கே இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து அந்த 3 உள்ளே பிரிக்கலாமா? ஈக்குவல் டு 3 ஏ டி ஒன் ப்ளஸ் 3 பி டி டூ. ஓகேங்களா? இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னா முடியாது, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ இது ஈக்குவேஷன் 1. ஏன்னா எல்ஹெச்எஸ்லேருந்து கண்டுபிடிச்சது. இப்போ அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி டி ஆஃப் ஒன் பி சி ஆஃப் டி டூ அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? ஏ சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி சி ஆஃப் டி டூ இது அப்படியே எடுத்து எழுதுவோம். பாருங்கள், இப்போ ஏ சி ஆஃப் டி ஒன் கரெக்டுங்களா? அதே மாதிரி ப்ளஸ் பி சி ஆஃப் டி டூ. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திரும்பவும் இந்த ஈக்குவேஷனை இதில் இம்ப்ளி பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சி ஆஃப் டின்னு இருக்கா? ஸோ இதுக்கு இந்த டி ஒன்றுக்கு சி ஆஃப் டி ஒன்றுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்னா ஏ இன்ட்டு 3t1. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இப்போது இங்கே டி இருக்குது, இங்கே டி வந்துச்சு. ஒருவேளை இந்த சி ஆஃப் டி ஒன் இப்போ பாருங்களேன், இதை விட்டுருங்க, சி ஆஃப் டி ஒன் அப்படின்னு எடுத்து எழுதுனா என்ன வரும், உள்ள 3t1 வரும். அவ்வளோதான். ஸோ அப்போது ஏ 3t1 ப்ளஸ் பி 3t2. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை ஆல்ட்ரு பண்ணோம்னா இங்கே பாருங்களேன், 3 ஏ டி ஒன் ப்ளஸ் 3 பி டி டூ. இது எதோட மதிப்பு, ஆர்ஹெச்எஸோட மதிப்பு. இது ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ். கரெக்டு தானே? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்ஹெச்எஸ் அப்படியே இங்கே வந்திருக்கும், இங்கே எழுதியிருப்போம். கரெக்டுங்களா? இது 2 விதத்தில் எடுத்துக்கலாம். இது அப்படியே எழுதி இந்த ஃபார்முலாவை உள்ளே அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போது ஏ சி டி ஒன் ப்ளஸ் பி சி ஆஃப் டி டூ. ஓகேங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணி பார்த்தா 3a ப்ளஸ் 3b ப்ளஸ் 3b. ஓகே, டன். இப்போ ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து இது ஒரு நேரியல் சார்பு என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான். ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து இது நேரியல் சார்பு என நிரூபிக்கப்பட்டது.
தட்ஸ் ஆல்.